இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ஜ. முகமது கனி அவர்கள் 17/6/2023 அன்றும், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு எஸ்.ஆர். ஜெயராமன் அவர்கள் 17/2/2024 அன்றும், திரு பி.எம். தங்கவேல் ராஜ் அவர்கள் 22/7/2024 அன்றும், திரு சி. கணேசன் அவர்கள் 26/7/2024 அன்றும், திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் 15/8/2024 அன்றும், திரு சி. சண்முகம் அவர்கள் 27/8/2024 அன்றும், டாக்டர் வே. புருஷோத்தமன் அவர்கள் 8/9/2024 அன்றும், திரு க. சுந்தரம் அவர்கள் 18/9/2024 அன்றும், திரு ஓ.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் 4/10/2024 அன்றும், திரு எஸ்.என். பாலசுப்ரமணியன் அவர்கள் 18/10/2024 அன்றும், திரு மா. தண்டபாணி அவர்கள் 27/10/2024 அன்றும், திரு கி. செல்வராஜ் அவர்கள் 8/11/2024 அன்றும், திரு ஏ. கோதண்டம் அவர்கள் 12/11/2024 அன்றும், திருமதி மார்கரெட் எலிசபெத் பிலிக்ஸ் அவர்கள் 20/11/2024 அன்றும், மற்றும் திரு சி. சுப்பராயர் அவர்கள் 29/11/2024 அன்றும் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜ. முகமது கனி அவர்கள் 1985 முதல் 88 ஆண்டுகளில் புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ்.ஆர். ஜெயராமன் அவர்கள் 1991 முதல் 96 ஆண்டுகளில் சேலம் 1 தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு பி.எம். தங்கவேல் ராஜ் அவர்கள் 1980, 84 மற்றும் 85, 88 ஆகிய ஆண்டுகளில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு சி. கணேசன் அவர்கள் 1980, 84 ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் 2011, 16 ஆண்டுகளில் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். சி. சண்முகம் அவர்கள் 1989, 91 மற்றும் 1996, 2001 ஆகிய ஆண்டுகளில் ஆலந்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். டாக்டர் வே. புருஷோத்தமன் அவர்கள் 1991, 96 ஆண்டுகளில் பெண்ணாகரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு க. சுந்தரம் அவர்கள் 1989, 91 மற்றும் 1996, 2001 ஆகிய ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 90, 91 மற்றும் 96, 2001 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு ஓ.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் 1991, 96 மற்றும் 96, 2001 மற்றும் 2001, 2006 ஆகிய ஆண்டுகளில் கம்பன் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ்.என். பாலசுப்ரமணியன் அவர்கள் 1996, 2001 ஆண்டுகளில் பவானி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு மா. தண்டபாணி அவர்கள் 2006, 2011 ஆண்டுகளில் வேடச்சந்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு கி. செல்வராஜ் அவர்கள் 1991, 96 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு ஏ. கோதண்டம் அவர்கள் 1989, 91 மற்றும் 96, 2001 ஆகிய ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றியுள்ளார்கள். திருமதி மார்கரெட் எலிசபெத் பிலிக்ஸ் அவர்கள் 1977, 80 மற்றும் 80, 84 ஆகிய ஆண்டுகளில் நியமன உறுப்பினராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். திரு சி. சுப்பராயர் அவர்கள் 1985, 88 ஆண்டுகளில் கம்பன் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு
ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.